எப்படி பெரியவனாக முடியும்னா அதுக்கு தான் 1 யோவான் 2:27 உங்களுக்கு காமிச்சேன். எப்படி பெரியவனாக முடியும்? இன்றைக்கு நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது, சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குமே கிடையாது. பாருங்கள், தீர்க்கதரிசிகளுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, அவங்க தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே கர்த்தரை குறித்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய சத்தியங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம யாரையோ ஒரு தீர்க்கதரிசியை நம்பி இருக்கிறது இல்லை. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. எதுக்காக வெளிப்படுத்தப்படுகிறது? தீர்க்கதரிசிகளுக்கு ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? அவர்கள் அதை சொல்லி அது நிறைவேறும்படியாக வெளிப்படுத்தப்பட்டது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்கு சத்தியம் ஏன் வெளிப்படுத்தப்படுகிறது? நாம் அதை சொல்லி 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 நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற காண்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.